இங்கு ஒவ்வொரு நொடியும் வருடங்களை கடந்து போவது போல் தோன்றுகிறது திரிசடை. அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லையே திரிசடை. பிரபு ராமர் வெற்றி பெற்று விட்டார். போர் முடிவுக்கு வந்து விட்டது. இலங்கையும் எங்களுக்கே சொந்தமாக போகிறது. நீங்கள் அனைவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். உனக்குள்ளும் எதிரிகளின் எண்ணம் வந்துவிட்டதா வீர அனுமான்? வாழ்க ராமன். இங்குள்ளவர்களோடு விளையாட எண்ணினேன். தாங்கள் எப்படியோ கண்டுபிடித்து விட்டீர்கள். அம்மாவின் ஞாபகம் உனக்கு இப்பொழுதுதான் வந்ததா? அப்படி இல்லை தாயே, நான் உங்களுக்கு வாக்களித்துள்ளேனே. நல்ல செய்தியோடுதான் உங்களை பார்க்க வருவேன் என்று. என் பிரபு ராமர் தங்களுக்கு அநீதி இழைத்த ராவணனை அழித்தவர் வெற்றி பெற்று விட்டார். என்னுடைய ராமனும் லட்சுமணனும் எப்படி இருக்கிறார்கள்? சக்தி ஆயுதம் அவர்களை தாக்கியதாக சொன்னார்களே. பிரபு நலமாக இல்லை. பிரபு நேரை சந்திக்கும் வரை அவரால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பிரபுவின் முகத்தில் சிரிப்பையும் மகிழ்ச்சியும் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது தாயே. என் பிரபு ராமர் முழு மரியாதையோடு தங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லப் போகிறார். நீங்கள் தயாராக இருங்கள். விபீடனர் அவர்களுக்கு முடிசூட்டத்தான் காத்திருக்கிறோம். அனைத்து செயலிலும் வெற்றி பெறுவாய். வாழ்க ராமர். போகட்டும் என்று உனக்கு நான் உயிர் பெற்றை அளிப்பதேன். என் கோபத்தை கிளறாதே சென்று விடுங்கள். சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரதனின் புத்திரன் ராமனின் தம்பி லட்சுமணன் என் அண்ணனின் கட்டளைக்கிணங்க 5 இயற்கையின் சக்திகளை சாட்சியாக வைத்த இலங்கையின் வேந்தனாக விபீடனனுக்கு முடிசூட்டுகிறோம். சார்பாக உங்களின் புது மன்னரான இலங்கையின் வேந்தன் விபீடனன். இலங்கையின் வேந்தன் செய்ய வேண்டியதை இன்று நான் செய்ய வந்திருக்கிறேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நான் என்றென்றும் நன்றி உணர்வோடு இருப்பேன். உங்களை நான் இந்த கோலத்தில் காண்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களுக்கு இழைத்த கொடுமைக்கு என் மணாளன், என்னுடைய மகன்கள், எங்கள் அசுர இனத்தின் சார்பாக உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் சீதா. நீங்கள் உங்கள் கணவனோடு சென்று இணைய வேண்டும். வேண்டும். என்னால் இந்த உடைகளை ஏற்றுக்கொள்ள இயலாது தேவி. நான் 14 வருட வனவாசத்தை முடிக்க வேண்டும். இதில் உள்ள பூக்கள் இயற்கையின் வரம் சீதா. இந்த மலர்களையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்த்து கூறியிருக்கிறார். இனி இந்த இலங்கையில் நல்லாட்சி நடக்கவிருக்கிறது. அந்த ராமன் மனைவியை சரிவர என்று வரை பாதுகாக்கவில்லை. அண்ணனாக அறிவித்திருக்கிறான். இவன் நாட்டிற்கு நன்மை செய்து விடுவானா என்ன? அண்ணா, விபீடனருக்கு முடிசூட்டும் விழா முடிந்ததா? இன்னும் சிறிது நேரத்தில் அந்நியர் மிகுந்த மரியாதையோடு உங்களிடம் வந்து சேருவார். உங்கள் கவலையும் தீர்ந்துவிடும். உன்னை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கிறது சீதா. இந்த உலகிலேயே பண்புடையவள் என்றால் அதனை உறுதிதான் சீதா. உடலின் மீதும் மனதின் மீதும் அடுத்தவரின் மூச்சும் படவில்லை. அவர் எனக்கு கணவனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம்.
ஆனால் ராவணன் மனைவி எனும் உறவை தாமே விரும்பிதான் தேர்ந்தெடுத்தீர்கள். உங்கள் தியாகத்திற்கு முன்பு நான் செய்ததெல்லாம் ஒன்றும் பெரிதல்ல. ராமனின் மனைவியாக இருக்கும் என்னை வாழ்வின் நல் துணையாள் என்று சொல்வதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை. ராவணனின் மனைவியாக இருந்து நற்குணங்களின் பொன்மகள் என்று பெயர் பெறுவது எவ்வளவு கடினம் என்பதை என் ஒருத்தையால் மட்டுமே உணர இயலும். வயதில் நான் மூத்தவளாக இருக்கலாம், ஆனால் உளமாற சொல்கிறேன், புனிதமானவள் என்றால் அது சீதை ஒருத்தியை தான் குறிக்கும். அது சரி, இனி சீதையின் நிலைமை என்ன? அவள் இங்கேயே இருப்பாளா, இல்லை ராமனிடம் திரும்பி சென்று விடுவாளா? புதிய மன்னர் என்ன முடிவு எடுப்பாரோ? அனைத்திற்குமே அவள் தானே காரணம். இலங்கை வேந்தன் கட்டுப்பாட்டில் இருந்தவளை அவள் கணவர் ஏற்றுக்கொள்வாரா? சந்தேகம்தான். அவள் புனிதமானவள் தான் என்று நிரூபிக்க இலங்கை வேந்தனும் இல்லையே. தாய் சீதை பிரபு ராமரிடம் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாய் சீதை பிரபுவிடம் சேர்க்கும் ஏற்பாடுகளை செய்யுங்கள். அசோகவனத்திலிருந்து தாய் சீதை தேடப்பட்ட பள்ளத்தில் தான் தாய் சீதை பிரபுவிடம் செல்வார். இப்பொழுதுதான் செய்தி வந்தது. நம் புதிய மன்னர் விபீடனர் அசோகவனத்தின் வாயிலில் தேவி சீதைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எதற்கு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு, அதுவும் திரையிடப்பட்டுள்ளது? எதை எதிர்பார்த்து இவ்வளவு வருடம் காத்திருந்தாயோ அந்த நேரம் வந்துவிட்டது. அவர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். செல்மகளே, இது நன்றி சொல்லும் நேரம் அல்ல. நான் உனக்கு அம்மாதானே. இந்த சீதையால் தானே இலங்கை அழிந்ததென்றார்கள். அவள் எப்படித்தான் இருக்கிறாள் என்று ஒரு முறை பார்த்து விடுவோமே. பல்லக்கில் வருவது அன்னையாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க ராமன், வாழ்க தாய் சீதா. அணிவரும் பள்ளக்கு ஏன் திரையிடப்பட்டுள்ளது? முகத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் களங்கத்தை மறைக்கத்தான். நானும் இவளை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாதே. அணிவரும் பள்ளக்கு ஏன் திரையிடப்பட்டுள்ளது? உடையவர்கள் அறமுடையவர்கள் என்றெல்லாம் சொன்னார்களே, இன்று பல்லக்கில் முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்கள். முகத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் களங்கத்தை மறைக்கத்தான். பல்லக்கின் திரையை விளக்குங்களேன், நாங்கள் அம்மாவை பார்க்க வேண்டும். பிரபு, இலங்கையின் மரியாதையோடு ரகுகுலத்தின் கௌரவத்தை ஒப்படைக்கிறேன். சீதா, சீதா. அங்கேயே நில் சீதா, அங்கேயே நில் சீதா, அங்கேயே நில் சீதா, அங்கேயே நில் சீதா. என்ன வயிற்று அண்ணா, எதற்காக அண்ணியை அங்கேயே நிற்க சொல்கிறீர்கள்? சீதா, பிரிவு எனக்கு எவ்வளவு கடினமாக இருந்ததோ அதை காட்டிலும் உனக்கு கடினமாக இருந்திருக்கும். இருவரும் பெரும் போராட்டத்தை சந்தித்தோம். நான் இலங்கையின் எல்லையில், நீயோ இலங்கைக்குள். அனுதினமும் போராடினாய். நானும் லட்சுமணனும் வீரர்களும் போராடினோம். அது இங்கிருந்து உன்னை அழைத்துச் செல்வதற்காக அல்ல, உலகில் அறவழியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். நடந்த யுத்தம் சூரிய வம்சத்தின் முயற்சியை மட்டுமல்ல, தர்மத்தின் மீது எழக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான பதில். எனக்குள்ளும் உனக்குள்ளும் பிரகாசிக்கும் அந்த அன்பின் மீது கேள்வி எழுந்துள்ளது. கணவனும் மனைவியும் தேரின் இரு சக்கரம் ஆவார்கள். இரண்டும் சமநிலையில் இல்லை என்றால் தேரினை இயக்க முடியாது.
இந்த சமநிலை உருவாவது கணவன் மனைவி இருவருடைய புனிதத்தன்மையை வைத்துதான். நாம் இருவரும் ஒன்று சேர்வதற்கு முன்பு நம்முடைய புனிதத்தை நிரூபிக்க விரும்புகிறேன். மனதளவிலும் உடல் அளவிலும் நான் எப்படி இருந்தேன் என்று லட்சுமணன், வானர ராஜா சுக்ரீவன், ஜாம்பவானவர்கள் மற்றும் அனுமான் இவர்கள் அனைவரும் சாட்சி. உன்னை தவிர வேறு ஒருவருடைய எண்ணம் எனக்குள் வந்ததே இல்லை. என் கணவர் ராமன் என் மூச்சு காற்று. அதில் தான் இப்பொழுதும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்கு எனக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை. ஒருவரின் வாழ்க்கை மீது அவர்களுக்கு மட்டுமே உரிமை இருக்காது. உன்னதமான குடும்பத்தை சேர்ந்திருந்தால், வருங்கால அரசனாக இருந்தால் அவனுடைய பொறுப்பு கடமை அதிகரிக்கத்தான் செய்யும். நான் அயோத்தியின் எதிர்கால மன்னன், நீயோ மகாராணி. நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதை விட இந்த ஊரும் உலகமும் சமூகமும் என்ன நினைக்கிறது என்பதுதான் முக்கியம். ஒரு பெண்ணானவள் திருமண மண்டபத்தில் அடியெடுத்து வைக்க அவள் புனிதத்தன்மையை, அவள் கற்பிற்கான ஆதாரத்தை அவளை பெற்றவர்கள் தருவார்கள். இப்பொழுது அந்த ஆதாரத்தை யார் தருவார்கள் சீதா? பிரபு, தாயின் புனிதத்தன்மைக்கான ஆதாரத்தை அவர்களின் இந்த மகன் அளிப்பார். என்னுடைய உயிர் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன் பிரபு. உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த கொடியவன் ராவணன் பிடியில் தவித்துக் கொண்டிருந்த அன்னையை வாய்க்கூசாமல் கலங்கத்தை சுமத்த என்கிறது உங்களுக்கு மனது வந்தார். பிரபு, இலங்கையின் வேந்தன் என் அண்ணன் ராவணனின் நிழல் கூட அன்னையின் மீது படவில்லை. அவர் நதியை போன்று புனிதமானவர். கேள்வியை நான் கேட்கவில்லை. அவனுக்கு சீதையின் புனிதத்தன்மையை பற்றிய சந்தேகம் எதுவும் கிடையாது. கேள்வியை எழுப்பியவன் எதிர்கால அரசன். உங்கள் எல்லோர் எண்ணத்திலும் அன்பிலும் நட்பிலும் குறை ஏதும் இல்லை. இதில் சங்கடம் என்னவென்றால் அப்பொழுது என் சீதையோடு அங்கு ஒருவரும் இல்லை. அதனால் என் வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. நான் மண்டோதரி, இலங்கையின் வேந்தன், ராவணனின் மனைவி, இலங்கையின் முன்னாள் மகாராணி. களங்கமற்றவள் சீதை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்கள் நினைவையே சுமந்து கொண்டிருந்தவள் சீதை. அவளுடைய மனதில் ராமன் எனும் பெயரையும், அவள் மனதில் தன் மணாளன் எனும் உறவையும் தவிர வேறு எந்த உணர்வும் கிடையாது. தொட்டதும் ஒரு காய்ந்த புல் கூட பெரும் கவசமானது. கணவர் ராமனின் மீது நான் வைத்துள்ள அன்பு சத்தியம் என்றால், இதோ நீங்கள் கூறிய இந்த காய்ந்த புல் உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். வணங்குகிறேன் ராமா. காவல் காக்கும் திரிசடை. சீதை இருந்த நாட்களில் அவரோடு இருந்தவள் நான். உங்களுடைய சீதை புனிதத்தின் அடையாளமாக திகழக்கூடியவர். ஒரு அரக்கி, ஏன் பொய் சொல்லக்கூடாது?